வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒற்றை தலைமை சொல்லிட்டு கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம். ஸோ எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை தான். இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்க நிர்வாகிகளுக்கே அதெல்லாம் போச்சு. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவலில் நான் கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார். ஸோ பாஜகவோட கூட்டணி இல்லை. ஸோ இவர் வேறு ஏதாச்சும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள்லாம் கொண்டு வருவான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ இதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஆலோசகராக சவுக்கு சங்கரை வச்சுருந்தது தான் பிரச்சனைன்றாங்க. சவுக்கு சங்கர் நான் காங்கிரஸ் மேலிடத்துல பேசுகிறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கெலாம் போனார். பட் யூஸே இல்லை. அவங்க திமுகவோட தான் கூட்டணின்றதை தெளிவாகிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கோம், பாஜகவோட வச்சு கூட்டணி வச்சுருக்கணும். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி கேட்கல. பட் இப்போ வர தோல்வி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிரதிபலிக்கும்ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பதவிக்கே உழ வைக்கும்ன்றாங்க. ஸோ அதனால தான் ஆலோசனை கூட்டத்திற்குள்ள கூட சொல்லியிருக்காரு, நிர்வாகிகள்லாம் சரியாக வேலை பார்க்கவே இல்லை, உள்ளடி வேலை பார்த்துட்டீங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேலேயே நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அவங்கெல்லாம் அணியில் திரண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவரோட பதவியை காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஒருவேளை செங்கோட்டையன் போச்சு ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு நினைக்கிற நபர். அம்மா இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கொண்டு வந்ததில் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலுமே அவர் தான் இந்த மேப்பெல்லாம் போட்டு கொடுப்பாரு, இங்கே போங்கம்மான்ற மாதிரி. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போட்டு தந்தாலுமே நான் எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேலே போயிட்டார். ஸோ நம்ம அம்மா மேலே ஆளுமையாக இருக்கணும் அப்படின்ற அம்மாவோட அதிகமாக கற்பனை பண்ணிட்டார் போல். ஸோ அதனால தான் இந்த தோல்விக்கான ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு நொண்டி சாக்கா எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் தான் உங்கள் மேலே நிர்வாகிகள் தான் காரணம், அவங்க தான் உள்ளடி வேலை பார்த்துட்டான்ற மாதிரி ஒரு புலம்பிட்டு இருக்காரு. பட் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கூட்டணி அமைச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த வேலை பார்க்கல அதிமுகவில் வேட்பாளருக்கே வேலை பார்க்கலன்னா தெரியாத வேட்பாளர் 3 மாதத்துக்கு முன்னாடி இணைஞ்ச வேட்பாளர் இவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை பார்க்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆட்களுக்கே பார்த்திங்கன்னா சீட்டு கொடுத்துருக்கலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஓரளவுக்கு கணிசமான வாக்கு பார்த்திங்கன்னா அதிமுக அந்த சொந்த மாவட்டக்காரங்களே என்ன நினைப்பாங்க, இவர் ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்காரியா, இவருக்கே ஓட்டு போட்டுலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இருப்பாங்க. இதை யாருனே தெரியல. அவர் நம்ம வேலை பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா கரெக்டான மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் பண்ணவே இல்லைன்றது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் பூத் கமிட்டி யாருமே அமைக்கவே இல்லை. ஸோ இவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது தான் வேலுமணி தனியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.